நீங்க வந்து அதை பண்றது ஆர் யூ ட்ரைங் டு ரன் அவே ஃப்ரம் யுவர் ப்ராப்ளம்ஸ். அதுதான். ஸோ அதுவா இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு சொல்யூஷன். இப்போ வந்து மிட் லைஃப் கிரைசிஸ்க்கான சொல்யூஷன் நான் வந்து ஒரு பெரிய சைக்காட்ரிஸ்டோ பிலாசபர் இல்லை, நான் சொல்யூஷன் சொல்ல போறது கிடையாது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் என்னால சொல்ல முடியும். நீங்க போய் ஒருத்தன் வந்து உங்களை சொல்ல எவ்வளோ ஒருத்தன் இப்ப வந்து அவன் ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து ஒரு முக்கியமான அவன் க்ளோஸ் ஆனவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க, அவனுக்கு வேலையும் போயிடுச்சு, அவன் வந்து பயங்கர ஒரு டிப்ரெஷன்ல அப்படி இருக்கான். அவன்கிட்ட போய் ஓடு, யூ கேன் டூ இட், உன் லைஃப்ல எல்லாம் ஜெயிச்சுன்னு சொன்னா செம்ம காண்டாயிடுவான். வேலையை பாரு. அது மிட் லைஃப் கிரைசிஸோ நீங்க சொல்ற மோட்டிவேஷனோ சொல்யூஷனோ அது கிடையாது. ஒருத்தன் அப்படி இருந்தானா நம்ம சொன்னா யூ ஹேவ் டு ஃபேஸ் திஸ். நான் சொன்ன அந்த ஸ்மால் இது அதுதான். உலகம் எவ்வளவு பெருசு, இதெல்லாம் உனக்கு ஒரு விஷயமா மூட்டு பேர் எனக்கு என்ன அப்படின்னு. சோ வந்து அந்த இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். உணர்ந்தானா அவனா பெரிய விஷயம். அந்த மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தா இருக்கு அவன் லைஃப்ல என்ன. அதுதான் ஒரு என்லைட்மெண்ட். ஆமா இல்லையா? சோ நீங்க பட் நான் என்ன சொல்றதுன்னா, நான் சொல்யூஷன் சொல்லல, பட் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். அந்த ப்ராசஸை நீங்க மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இந்த ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா you'll be still in a better place. எதுவுமே தெரியாம காட்டுல விட்ட மாதிரி இல்லாம எனக்கு என்ன சொல்யூஷன் சொல்ல தெரியாது, ஆனா இதுதான் ப்ராசஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியணும். இந்த ப்ராசஸ் ஒவ்வொருத்தருக்கும் டிஃபர் ஆகலாம், உங்களுக்கு டிஃபர் ஆகலாம், எனக்கு டிஃபர் ஆகலாம். பட் என்ன நடக்குது, அப்படி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த